கள்ளக்குறிச்சி சம்பவம் மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நடந்து முடிந்த 3 நாட்களுக்கு பிறகு கூட 55 உயிர் பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதட்டத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரையில் கள்ளச்சாராயத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இனிமேலாவது கள்ளச்சாராயத்துக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. தமிழக அரசனுடைய எந்த விதமான விசாரணையையும் மக்கள் ஏற்க தயாராக இல்லை. சிபிஐ விசாரணை தான் இதற்கு முடிவு கொடுக்கும் என்று முழுமையாக நம்புகிறார்கள். முதல்ல டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் மூட வேண்டும். கள்ளச்சாராயமே இல்லை என்ற 101% உறுதியாக இருக்க வேண்டும். இதுபோன்ற ஆலோசனைகளை எல்லாம் நிச்சயமாக அரசு பரிசீலனையும் செய்ய வேண்டும் என்பதிலும் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. முழு பூசணிக்காயை சோற்றிலே மறைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரணை தேவையில்லை. ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, யாரால் நடந்தது, யாருடைய ஆட்சி, எதற்காக மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறையைச் சேர்ந்தவர்களும் முதல் நாள் இதனால் கள்ளச்சாராயம் இதனால் இறக்கவில்லை என்று தவறான பிரச்சாரம் செய்தார்கள். அதற்கு பிறகு எவ்வளவு சாவு, இதையெல்லாம் உண்மையிலேயே மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன், நினைத்து பார்க்க வேண்டும். உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு நானே சொல்லியிருக்கேன். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. வரும் நாட்களிலே இது போன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டு மக்களே தவறான வழிக்கு சென்றால் பணம் கூடாது என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. இது போன்ற நிலையே ஏற்படக்கூடாது. இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏழை எளிய குடும்ப தலைவனை இழந்து நிற்கும்போது தவறுக்கு அடித்தளம் உடந்தையாக இருந்தது இந்த அரசு. எனவே அவர்கள் ஏழை குடும்பத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே நாங்களும் குறியாக இருக்கிறோம். பணம் கொடுக்க வேண்டும் இந்த முறை, அது வேறு, இது தொடரக்கூடாது என்பது வேறு. அந்த கருத்தை நான் எதிர்க்கவில்லை. ஏதாவது ஒரு தவறு செய்தால் பணம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு போகக்கூடாது. அதில் எங்களுக்கு ஒத்த கருத்து தான். ஆனால் இந்த கேஸ் அப்படி கிடையாது. இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். சட்டசபையில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, நான் ஓடி ஒழிப்பவன் அல்ல, நான் என்னைக்கா இருந்தாலும் அறிக்கையை தாக்கல் செய்வோம், நான் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்நேரம் முதல்வர் கள்ளக்குறிச்சிக்கு சென்றிருக்க